ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைஜூஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ சேலரி பேக்கேஜ் மட்டுமே வந்து பார்த்தோன்னா பெர் அனுவல் இன்கமாக நீங்கள் 7 lakhs வரைக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா இன்கம் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கம்பெனியுடைய ஹச்ஆர் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து நாளைக்கு வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க. ஸோ இந்த பைஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து நாளைக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். அது இன்டர்வியூ கால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வீடியோ காலில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் கம்பெனியோட ஹச்ஆர் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ தயவுசெய்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து திருப்பி ரிட்டன் கால் வரும், ரிட்டன் மெயில் வரும். இன்டர்வியூடைய ஜூம் லிங்க்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த ஜாப்பை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பைஜூஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 லேர்னிங் பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த பைஜூஸில் கிட்டத்தட்ட லேக்ஸ் மில்லியன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் ஏகப்பட்ட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிங்கிள் ஐயெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்து எந்த ஒரு போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் வந்து நம்மளை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 விதமான போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேல்ஸ் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் தான் பேச போகிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் அந்த மைண்ட் தாட்டுக்கே வந்துடுறாங்க. சேல்ஸா, ஐயோ சேல்ஸ்னால அப்படியே கைகாலம் ஆடும் சில பேருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இது வந்து சேல்ஸுன்னு சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கிடையாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஃபீல்டு ப்ரொஃபைல் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் மேல் கேண்டிடேட் ஒன்லி. இதில் வந்து மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான். லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா. நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாரத்தில் 5 நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சனி ஞாயிறு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த சனி ஞாயிறு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் வந்து லீவ் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 months சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெர் அனுவல் இன்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்பல்னு சொல்லிட்டு 2 lakhs தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய 2வது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு சேல்ஸ். இது வந்து இன்சைட் சேல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் செக்டாரில் தான் வருது. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இந்த லொக்கேஷன் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. மேல் கேண்டிடேட் வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஸோ அதையுமே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரி பேக்கேஜில் வந்து பக்காவாக இருக்குது. சேலரி பேக்கேஜ் பெர் அனுவல் இன்கமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து பெர் அனுவல் இன்கமாகவே இதில் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரீட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷனாக தயவு செய்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கடகடன்னு வந்து ஜாப் கிடச்ச உடனே எல்லாருமே போய்ட்டு வந்து அப்ளை பண்ணிடுறீங்க, ஃபில் பண்ணிடுறீங்க. ஒரு கம்பெனி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஒரு கரியரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி கம்பெனி, அந்த கம்பெனி வந்து எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது, அந்த கம்பெனி நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த கம்பெனி வந்து எந்த மாதிரி இன்டர்வியூலாம் கேட்பாங்க, அந்த கம்பெனி எப்போ லான்ச் ஆனது, அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் யார், அந்த கம்பெனியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது எந்த மாதிரி கம்பெனி, என்ன செக்டரு, ப்ரைவேட் கம்பெனியா கவர்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தேடி பிடிச்சி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுக்கு உள்ளே போங்க. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் எ இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் ரோல் இன் எ எம்ப்ளாயர் ஓரியன்டடு ஹை பர்ஃபார்மன்ஸு என்விரான்மெண்ட்டு த பைஜூஸ் யூனிக் அதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேர்னிங் இன் யுவர் சிட்டி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸு அண்டு பேரண்ட்ஸ் இவங்கக்கிட்ட வந்து எடுத்து சொல்லணும், பைஜூஸில் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டு இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை தான் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் வித் கான்டாக்டிங்
கஸ்டமர் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் மீட்டிங்ஸ் நீங்கள் வந்து மீட்டிங்ஸ் வந்து எடுக்கணும். அதாவது ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய லொக்கேஷனில் நியர்பை உங்களுடைய லோக்கல் ஏரியாவில் நீங்கள் ஒரு 5 பேர் 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உட்கார வச்சு உங்களுக்கு வந்து மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பைஜூஸில் இருக்குது. அதை நீங்கள் வந்து இவங்க கூட கனெக்ட் பண்ணி விடணும். இதுதான் உங்களோட ஒர்க்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், சூப்பரான சேலரி பேக்கேஜ், எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி வாரத்தில் 5 நாள் வந்து உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். திங்கள் செவ்வாய் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மண்டே அண்டு டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீவ் வந்து இருக்கும், வீக்லி ஆஃப் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் நல்லா வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய ரெஸ்யூம், உங்களுடைய டிசி மார்க்ஸ் எல்லாம் எப்படி பேர் இருக்கோ அந்த பேர் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. இமெயில் ஐடி கொடுத்து கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஏன்னா அந்த கான்டாக்ட் நம்பர் தான் உங்களை வந்து இது இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. அதனால் கான்டாக்ட் நம்பர் ஆக்டிவில் இருக்கக்கூடிய நம்பர் கொடுங்க. அல்டர்னேட் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. உங்களோட ஏஜ் மினிமம் இதுக்கு ஏஜ் வந்து 19 வயசுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதிகபட்சம் வந்து 32 வயசு இருக்கக்கூடியவங்க வரைக்கும் 32 ப்ளஸ் தான் சொல்லியிருக்காங்க. 32க்கு மேலே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மேல் அப்ளை பண்ணுறது, ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேடிஸ் வந்து அப்ளை பண்ணுறது. உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ அதை வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஆர் யூ வில்லிங் டு ரீலொகேட், அதாவது நீங்கள் ரீலொகேட் ஆகிறதுக்கு ஆசைப்பட்றீங்களான்னு கேட்குறாங்க. ஓகே, நான் வந்து மாறி ஒர்க் பண்ணுறதுக்கு அதர் ஸ்டேட்டில் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறவங்க எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுடைய நோட்டீஸ் பீரியட் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்களா, இல்லை வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா, இல்லை வந்து எந்த மாதிரி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இமீடியட்டாக நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ கிவன் எனி வீடியோ இன்டர்வியூ பிஃபோர் இன் பைஜூஸில் இதுக்கு முன்னாடி வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா, இன்டர்வியூலாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒய் சேல்ஸ், ஏன் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்க, ஏன் சேல்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிற கேட்குறாங்க. அது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அப்படின்னா கொடுங்க, அப்படின்னா கூகுள் பண்ணிவிட்டு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் லாங் ஒர்க் ஹவர் இந்த டார்கெட் பேஸ்டு ஜாப், நீங்கள் வந்து நல்லா லாங் ஹவர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னா கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அது வந்து கம்பல்சரி கிடையாது. கரண்ட் லொக்கேஷன், நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே அப்படின்னா ரெண்டுமே வந்து கொடுத்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ரீட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது டிஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது ஒன்று, இந்த இடத்த நீங்கள் வந்து ரீட் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. இதை வந்து ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு ஈஸியான முறையில் ஒரு மொபைல் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதை தாண்டி ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது இல்லைங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா உங்கள் லேப்டாப் வந்து மென்ஷன் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து ஃபோன் மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து லேப்டாப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கனால லேப்டாப்லாம் ரொம்ப சீப்பாக செகண்ட்ஸில் நிறைய கிடைக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரெடி பண்ணணும்னு நினைக்கிறனால நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பைஜூஸ் கம்பெனி வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான நல்ல கம்பெனி. நம்ம சப்ஸ்கிரைபரே 2-3 பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரீசெண்டாக அடிக்கடி பேசுவாங்க, ப்ரோ சூப்பராக வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் பேசுவாங்க. ஸோ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறீங்க, உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கு அப்படின்னா தயவுசெய்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கிக் இண்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு ரிட்டன் மெயில் வந்திருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கவர் லெட்டர்னா வந்திருக்கு அப்படின்னா தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கேட்குறேன். ஓகேங்களா? எனக்காக கேட்கல, உங்களுக்காக கேட்கல, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழணும் அப்படின்னா நம்மளோட கெரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் நம்ம வந்து கொடுக்கணும். அதை தாண்டி தான் நம்மளுக்கு வந்து ரெண்டாவது விஷயம் சாப்பாடு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து
வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெரியர் வந்து எப்படி இருக்குது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பார்ப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி நம்ம சேனலில் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.